உங்க வாழ்க்கையில இதுக்கு ஒரு தீர்வே இல்லையான்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய கஷ்டம் இருக்கா? நம்ம கேட்கிற துவாக்கள் எதுவுமே அல்லாஹ் ஏத்துக்கிற மாதிரி தெரியலையா? நம்ம தேவைகள் உடனே நிறைவேறணும், நம்ம கவலைகள் எல்லாம் போகணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் அல்லாஹ் கிட்ட அழுது புலம்புறீங்களா? அதிலும் குறிப்பா இந்த புனிதமான ரபியுல் அவ்வல் மாசம் வந்ததும் இப்பவாவது நாம கேட்கிறது நடக்காதான்னு ஒரு ஏக்கம் வருதா? நம்மில் பலரும் இப்படித்தான் நினைக்கிறோம். ரபியுல் அவ்வல் மாசம் வந்துட்டாலே ஏதோ ஒரு அதிசயம் நடந்து நாம கேட்கிறது எல்லாம் உடனே கிடைச்சிடும்னு ஒரு நம்பிக்கை. ஆனா என் துவா கபூல் ஆகவே இல்லைன்னு வருத்தப்படுறவங்க தான் நம்ம சுத்தி நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ உண்மை என்ன? ரபியுல் அவ்வல் மாதத்துக்கும் நம்ம துவாக்கள் உடனே ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கும் என்ன தொடர்பு? இந்த வீடியோ முடியும் போது நீங்க நினைச்சது நடக்கிறதுக்கு இஸ்லாம் சொல்ற உண்மையான வழி என்னன்னு உங்களுக்கு தெளிவா புரியும். இன்ஷா அல்லாஹ். உடனடியாக நடக்கும் என்ற வார்த்தையோட உண்மையான அர்த்தம் என்னன்னும் நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இந்த மாசத்துல நாம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையை, அவங்க சீரத்தை படிக்கிறது. அவங்க எப்படி ஒரு கணவரா இருந்தாங்க, எப்படி ஒரு தந்தையாக இருந்தாங்க, எப்படி ஒரு தலைவரா இருந்தாங்க, எப்படி அல்லாஹ்வை வணங்கினாங்கன்னு படிச்சு அதை நம்ம வாழ்க்கையில கொண்டு வர முயற்சி பண்றதுதான் உண்மையான கொண்டாட்டம். ஆக ரபியுல் அவ்வல்ங்கிறது வெறும் கொண்டாட்ட மாசம் இல்லை. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையை ஒரு கண்ணாடி மாதிரி வெச்சு நம்ம வாழ்க்கையை அதுல பார்த்து, சரி நாம எங்க இருக்கோம், எப்படி திருத்திக்கலாம்னு யோசிக்க வேண்டிய ஒரு சுய பரிசோதனை மாசம். இந்த மாதத்தோட உண்மையான பரக்கத்தை அடைய முதல் படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது. அவங்க மேல அதிகமா ஸலவாத் சொல்றதுதான். இப்போ வீடியோவோட மிக முக்கியமான பகுதிக்கு வருவோம். நினைச்சது உடனே நடக்கணும்ங்கிறது நம்ம எல்லாரோட ஆசை. ஆனா துஆ ஏற்றுக்கொள்ளப்படுறத பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு நாம கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒரு முஸ்லிம் பாவம் செய்யாமலும் உறவுகளை முறிக்காமலும் ஒரு துஆ கேட்டா அல்லாஹ் அவருக்கு 3 வழியில ஒன்னை கொடுக்காம இருக்கிறது இல்லை. இந்த ஹதீஸை நல்லா கவனிங்க. முதல் வழி, அவர் கேட்டதை இந்த உலகத்திலேயே சீக்கிரமா கொடுக்கிறது. இரண்டாவது வழி, அதை மறுமைக்காகச் சேமிச்சு வைக்கிறது. மூன்றாவது வழி, அதுக்கு பதிலா நம்ம மேல வர இருந்த ஒரு தீங்கை தடுக்கிறது. இந்த உண்மைய மனசுல வெச்சுக்கிட்டு ரபியுல் அவ்வல் மாதத்துல, ஏன் எல்லா மாசங்கள்லயும் நம்ம தேவைகள் நிறைவேற, கஷ்டங்கள் தீர நாம செய்ய வேண்டிய 3 சக்தி வாய்ந்த அமல்கள் அல்லது துவாக்கள் என்னன்னு பார்ப்போம். இது ஒரு துஆ இல்லை, இது துஆக்களோட திறவுகோல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய வானவர்களும் நபியின் மீது ஸலவாத்துச் சொல்கிறார்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் அவர் மீது ஸலவாத்துச் சொல்லி சலாமும் கூறுங்கள். அல்லாஹ்வே ஒரு காரியத்தைச் செஞ்சிட்டு நம்மளையும் செய்யச் சொல்றான்னா அதோட மகத்துவத்தை நீங்களே யோசிச்சுப் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒருமுறை ஸலவாத் சொன்னா அல்லாஹ் நம்ம மேல 10 முறை அருள் புரியிறான்னு ஹதீஸ் சொல்லுது. நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படவும் தகுதிகள் உயரவும் இது ஒரு வழியா அமையுது. இது உங்க தேவைகளை நிறைவேற்ற முதல் மற்றும் மிக சக்தி வாய்ந்த வழி. அல்லாஹும்ம ஸல்ல அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத். இறைவா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் உனது அருளை பொழிவாயாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யூனுஸ் நபி அவர்கள் மீனின் வயிற்றில் இருந்தபோது கேட்ட இந்த துஆவை எந்த ஒரு முஸ்லிமும் தனது எந்த தேவைக்காக அல்லாஹ்விடம் கேட்டாலும் அல்லாஹ் அதை நிச்சயம் ஏற்றுக்கொள்கிறான். லா இலஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ظالمீன். லா இலஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ظالمீன். உன்னைத் தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை. நீ மிகவும் தூய்மையானவன். நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன். எப்போது ஓதலாம்? உங்களுடைய தொழுகைக்குப் பிறகோ, அல்லது ஏதேனும் ஒரு பெரிய மனக்கவலையோ அல்லது கடனோ அல்லது தேவைகளோ இருக்கும்போது இந்த துஆவை அதிகளவில் ஓதி அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள். மூன்றாவதாக, நம் ஆன்மீகப் பயணத்தில் மிக அவசியமான திக்ர், இஸ்திஃபார், அதாவது அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுவது. அதன் மிக எளிமையான வடிவம் அஸ்தஃபிருல்லாஹ் என்று சொல்வது. இதன் பொருள், நான் அல்லாஹ்விடம் மன்னிப்புக் கோருகிறேன்.
மனிதர்களாகிய நாம் பாவம் செய்யக்கூடியவர்கள். அறிந்தோ அறியாமலோ, சிறியதோ பெரியதோ, இரவிலோ பகலிலோ நாம் தவறுகள் செய்துவிடுகிறோம். ஆனால் அல்லாஹ்வோ மிக மன்னிப்பவன், அர் ரஹீம், நிகரற்ற அன்புடையோன். நாம் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் உண்மையான உள்ளத்தோடு அவனிடம் திரும்பும்போது அவன் நம்மை மன்னிக்கத் தயாராக இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டவர்கள். ஆனாலும் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 முறைக்கும் அதிகமாக, சில அறிவிப்புகளில் 100 முறை இஸ்திஃபார் செய்பவர்களாக இருந்தார்கள். அவர்கள் நமக்காக இந்த வழியை காட்டியிருக்கிறார்கள் என்றால், பாவங்களில் மூழ்கிக் கிடக்கும் நாம் எவ்வளவு அதிகமாக இஸ்திஃபார் செய்ய வேண்டும்? இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் வெறும் நாவினால் அஸ்தஃபிருல்லாஹ் என்று சொல்வதோடு நிறுத்தாமல், செய்த பாவங்களை நினைத்து வருந்தி இனி அந்த பாவத்தின் பக்கம் திரும்ப மாட்டேன் என்று உறுதியெடுத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அல்லாஹ்விடம் மன்னிப்புக் கேளுங்கள். குறிப்பாக இரவின் கடைசி பகுதியில் எழுந்து தஹஜ்ஜுத் தொழுதுவிட்டு கேட்கப்படும் பாவ மன்னிப்பு அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமானது. இந்த 3 திக்ர்களும் உங்கள் நாவிற்கு மிகவும் இலகுவானவை, ஆனால் மறுமையில் மகத்தான பலன்களைத் தரக்கூடியவை. இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை ஒரு தொடக்கமாக வைத்து இந்த திக்ர்களை உங்கள் வாழ்வின் ஒரு அங்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் நாவை அல்லாஹ்வின் நினைவைக் கொண்டு எப்போதும் ஈரமாக்கிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக அது உங்கள் இருண்ட உள்ளங்களுக்கு ஒளியூட்டும், உங்கள் கவலை தோய்ந்த இதயங்களுக்கு அமைதியைத் தரும், மேலும் உங்களை உங்கள் இறைவனுக்கு மிக நெருக்கமான அடியானாக மாற்றும். அப்ப ரபியுல் அவ்வல் மாதத்தில் நினைத்தது உடனடியாக நடக்க என்ற தலைப்போட உண்மையான அர்த்தம் என்ன? அதுக்கு அர்த்தம் ஏதோ மந்திர வார்த்தைகளைச் சொன்னா உடனே எல்லாம் நடந்துடும்னு இல்லை. அதோட உண்மையான அர்த்தம் இதுதான். முதல்ல இந்த மாதத்தின் அருமையை உணர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நிறைய ஸலவாத் சொல்றது. அப்படி செஞ்சு நம்ம கவலைகளை அல்லாஹ் கிட்ட ஒப்படைக்கிறது. அடுத்து நம்ம துஆக்கள் 3 வழியில ஏத்துக்கப்படும்னு ஆழமா நம்பி பொறுமையா இருக்கிறது. 3ஆவதா அல்லாஹ் ஒருவன்தான் எல்லாம்னு நம்பி நம்ம தவறுகளை ஒத்துக்கிட்டு யூனுஸ் நபி கேட்ட மாதிரி அல்லாஹ் கிட்ட சரணடையறது. கடைசியா இஸ்திஃபார் மூலமா பாவத் தடைகளை நீக்கி அல்லாஹ்வோட அருளுக்கான கதவுகளைத் திறக்கிறது. இதைச் செய்யுங்க. உங்க தேவை உடனே நிறைவேறலாம். இல்லைன்னா அதைவிடச் சிறந்ததா மறுமையில கிடைக்கலாம். இல்லைன்னா அதைவிட பெரிய ஒரு தீங்கிலிருந்து நீங்க பாதுகாக்கப்படலாம். எது நடந்தாலும் அது உங்களுக்கு நல்லதுதான். ஏன்னா உங்களுக்காக திட்டம் போடுறவன் அர் ரஹ்மானுர் ரஹீம். அவன் தன் அடியானுக்கு எப்போதுமே சிறந்ததையே நாடுவான். வல்லல்லாஹ் நம் அனைவரின் துஆக்களையும் ஏற்று நமது கவலைகளைப் போக்கி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை தந்தருள்வானாக.